நல்ல சொல். அவர் செத்துட்டாரு. இல்லைங்க, அவர் இறைவனடி சேர்ந்தார். எவ்வளவு இனிமையா இருக்கு. இன்சொல்ங்கிறது நம்ம பேசுற பேச்சுல தாங்க இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கதையை தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். உங்கள் அன்பு தோழி விஜயா. வாங்க கதைக்குள்ள போகலாம். இன்சொல்லின் சிறப்பு. தன் ஒரே மகன் திடீரென்று இறந்துவிடவே துயரம் தாங்காமல் வருந்திய ஒரு தந்தை புத்த பகவானை அணுகி எப்படியாவது தன்னுடைய மகனை உயிரோடு எழுப்பி கொடுக்கும்படி வேண்டியழுதான். புத்தர் என்ன செய்வார்? அவரால் எழுப்பி கொடுக்க முடியும். இருந்தாலும் பிணத்தை தூக்கி கொண்டு எல்லோரும் இதே வேலையாக வர ஆரம்பித்து விட்டால் பிணங்களை எழுப்பதை தவிர புத்த பெருமானுக்கு வேறு என்ன வேலை இருக்க முடியும்? அது மட்டுமல்லாமல் சிலரை எழுப்ப மறுத்தால் பொல்லாப்பும் பகையும் ஏற்பட்டுவிடும் என்பதெல்லாம் நமக்கு நன்கு விளங்குகிறது. ஆனால் புத்தர் என்ன செய்வார் தெரியுமா? மிக அன்புடன் அவனிடம், இந்த ஊரில் சாவு நேராத வீட்டிலிருந்து கொஞ்சம் கடுகு வாங்கி வா, உன் மகனை நான் எழுப்பி தருகிறேன் என்றார். அவன் வெகு மகிழ்ச்சியாக ஓடினான். ஒவ்வொரு வீடாக போய் சாவு நேராத வீட்டை தேடினான் கடுகு வாங்குவதற்காக. ஆனால் அவனுக்கு கிடைத்த பதில் எல்லாமே, என் தாய் இறந்து விட்டாள், தந்தை இறந்திருக்கிறார், தங்கை, தமக்கை, பிள்ளை, பேரப்பிள்ளை என்று ஒவ்வொரு வீட்டிலும் யாராவது ஒருவர் அல்லது பல பேர் இறந்திருக்கின்றனர் என்பதுதான். இப்படி ஊர் முழுவதும் அலைந்து திரிந்த பிறகுதான் சாவை யாராலும் தடுக்க முடியாது, எல்லோருக்கும் ஏற்படும் துன்பம்தான் நமக்கும் ஏற்பட்டுள்ளது என்ற உண்மையை உணர்ந்தான். திரும்பவும் புத்தரிடம் போகும் எண்ணத்தையே கைவிட்டு விட்டான். புத்த பெருமான் அவர்களது இனிய போதனை அவனுக்கு உண்மையை உணர்த்து விட்டது. இதை படிக்கும் நாமும் நம்மால் முடியாத காரியத்தை செய்யும்படி நம்மை யாரேனும் வேண்டினால் கடுஞ்சொற்களை சொல்லி அவர்கள் மனதை புண்படுத்தாமல் இனிய சொற்களால் அவர்களையே உண்மையை உணரும்படி செய்வது நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி ஏதாச்சும் சொல்லணும்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்த கதையில சந்திக்கலாம். ஓகே, பாய்.